அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் பார்க்க போறோம். அதாவது ரியல் அனாலிசிஸ் டாபிக்ல பவுண்டட் செட் இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற டெஃபினிஷன், சில எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். இதுவும் யூஜி அண்ட் பிஜி ரெண்டு டிஆர்பிக்கும் காமனா இருக்கிற ஒரு சிலபஸ் தான். வாங்க பார்க்கலாம். யூஸ்வலா நம்ம எப்போ ஒரு செட்டை பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருக்கிறோம். அதாவது ஒரு செட்டுக்கு பவுண்டட் எபோவும் இருக்கணும், பவுண்டட் பிலோவும் இருக்கணும். அப்பதான் அந்த செட்டை நம்ம பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எந்த ஓப்பன் இன்டர்வலா இருந்தாலும் சரி, எந்த க்ளோஸ்ட் இன்டர்வலா இருந்தாலும் சரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பர் பவுண்டும் இருக்கும், லோவர் பவுண்டும் இருக்கும். ஸோ அதனால இந்த செட் எல்லாம் நம்ம பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மோட கண்டென்ட் என்னன்னா, மெட்ரிக் ஸ்பேஸ்ல எப்போ ஒரு செட்டை நம்ம பவுண்டட் அப்படின்னு சொல்லுவோங்கிறது தான். ஸோ இங்க ஆர்டினரியா எதெல்லாம் பவுண்டட் இருக்குதோ அது எல்லாமே மெட்ரிக் ஸ்பேஸ்ல பவுண்டட் தான். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு டெஃபினிஷன் தெரியணும் ஆக்சுவலா. அதாவது டயாமீட்டர் ஆஃப் எ செட், அதாவது ஒரு செட்டோட டயாமீட்டர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சிம்பிளா சொன்னா லென்த் ஆஃப் த இன்டர்வல், இதுதான் நம்ம டயாமீட்டர் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0,1 அப்படின்னாலும், க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1னாலும், இது ரெண்டுத்துக்கு இருக்கிற, இந்த ரெண்டு நம்பருக்கு இருக்கிற அந்த லென்த்தை தான் நம்ம டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 தான், இதுக்கும் 1 தான். ஃபர்ஸ்ட் இதுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம் பாருங்க. லெட் m, d be a metric space. Let a contained m, then the diameter of a denoted by d of a, defined by this d of a which is equal to least upper bound of d of x, y such that this x, y belongs to a. So இதுதான் அதுக்கான டெஃபினிஷன். ஸோ LUB of these two numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் இருந்ததுன்னா 0,1 அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அதுதான் இந்த செட்டோட லென்த். ஏன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு இருக்கிற அந்த டிஃபரன்ஸ், அதுதான் நம்ம diameter of a set அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இதுல இருக்கிற டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். A non-empty set A is bounded if and only if D of A is finite. ஸோ மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எடுத்துக்கிற செட்டு பவுண்டட் செட்டா இருக்குதுன்னா கண்டிப்பா அதோட டயாமீட்டர் ஒரு ஃபைனட் எலமெண்டா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதையே கூட எடுத்துக்கலாம். இது ஒரு பவுண்டட் செட்டு தான், இதுக்கான டயாமீட்டர் கண்டிப்பா நமக்கு ஃபைனட் எலமெண்ட், ஃபைனட் நம்பரா தான் இருக்கும். அதாவது இதோட டயாமீட்டர் 1ன்னு பார்த்தோம், அது ஒரு ஃபைனட் நம்பர் தான். இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. இந்த ரியல் நம்பர் டயாமீட்டர் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும். இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் லென்த் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். நெக்ஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் நேச்சுரல் நம்பர், கண்டிப்பா இது நமக்கு ஒரு இன்ஃபைனட் செட்டு, போயிட்டே இருக்கும். அதாவது இதுக்கு பவுண்டட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஸோ அதனால இதுக்கான டயாமீட்டர் என்னன்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ரேஷனல் நம்பர், என்ன டயாமீட்டர், கண்டிப்பா இன்ஃபினிட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைனட் செட்டு கொடுத்தாங்கன்னா 1, 3, 5, 8 இது மாதிரி ஒரு ஃபைனட் செட்டு கொடுத்தா இதுக்கான டயாமீட்டர் அப்படிங்கிறது மேக்சிமம் எலமெண்ட் மைனஸ் மினிமம் எலமெண்ட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுல இருக்கிற மேக்சிமம் எலமெண்ட் 8 தான், மினிமம் எலமெண்ட் 1 தான். ஸோ இந்த செட்டுக்கான டயாமீட்டர் 7 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி த டயாமீட்டர் ஆஃப் எனி நான் எம்டி சப்செட் இன் ஏ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் 1. ஸோ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு என்னன்னு தெரியும். எந்த 2 எலமெண்ட்டுக்கு நடுவுல டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அதோட டிஸ்டன்ஸ் 1 தான் இருக்கும். ஸோ அதனாலதான் அதோட டயாமீட்டர் நம்ம 1 அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்மளோட கண்டென்ட் பார்க்கலாம் பாருங்க. பவுண்டட் செட் இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எழுதிடலாம். லெட் m, d be a metric space. Let a be a subset of m, then a be a bounded if there exists a positive real number k such that d of x, y less than or equal to k for all x, y belongs to a. So இந்த டெஃபினிஷன் பாருங்க. m, d ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம்.
அதோட சப்செட் தான் ஏ. இந்த ஏ அப்படிங்கிற இந்த சப்செட் நம்ம பவுண்டட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த செட்டுக்குள்ள எந்த ரெண்டு எலமெண்ட் நம்ம எடுத்தாலும் அந்த எலமெண்ட் நம்ம பிக்ஸ் பண்ண ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கலாம், இல்ல அதை விட கம்மியா இருக்கலாம். ஸோ அந்த பாசிட்டிவ் ரியல் நம்பர் எப்படி நம்ம பிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த செட்டோட டயாமீட்டர் தான் அது. ஸோ அந்த டயாமீட்டரை விட ஈக்குவலாவோ அல்லது கம்மியாவோ இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த செட்டை நம்ம பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. அதாவது 0, இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ரியல் நம்பர் இருக்கிற ஒரு செட்டு இஸ் நாட் பவுண்டட் இன் ஆர். ஸோ இதை பத்தி நமக்கு தெரியும், இது வந்து ஒரு பவுண்டட் செட் கிடையாது. ரீசன், இதுக்கு பவுண்டட் அதாவது அப்பர் பவுண்ட் கிடையாது. இதே 0, இன்ஃபினிட்டிவ் இஸ் பவுண்டட் இன் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அதான் நம்ம ஆர் சஃபிக்ஸ் டி மார்க் பண்ணுவோம். அதான் ஏன் நம்ம வந்து இந்த டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல இதை பவுண்டட் அப்படின்னு சொல்ல போறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னா அதுல அந்த டிஸ்டன்ஸ் 1 0ன்னு வரும், இல்ல அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ 1ன்னு வரும். எப்போ நமக்கு 0ன்னு வரும்னா எடுத்துக்கிற அந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலா இருந்தா, எப்போ 1ன்னு வரும்னா நம்ம எடுத்துக்கிற அந்த ரெண்டு நம்பரும் நாட் ஈக்குவல் டு 1ன்னு இருந்தா. ஸோ அப்ப நம்ம பிக்ஸ் பண்ற அந்த பாசிட்டிவ் ரியல் நம்பர் 1ன்னு வச்சீங்கன்னா இது டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால எந்த 2 எலமெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பா அதோட டிஸ்டன்ஸ் 1 தான் இருக்கும். ஸோ அதனால இது வந்து சாதாரண ரியல் நம்பர்ல நாட் பவுண்டட், பட் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல இதே செட் பவுண்டட் அப்படின்னு வரும். ஸோ இந்த ரிசல்ட்டை நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன், க்ளோசர். ஸோ எப்போ ஒரு செட்டை நம்ம க்ளோசர் அப்படின்னு சொல்ல போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் பாருங்க. லெட் ஏ பி a subset of metric space m, d. The closure of A is denoted by A bar is the intersection of all closed sets which contains A. So எப்போ ஒரு செட்டை நம்ம க்ளோசர் அப்படின்னு சொல்ல போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸோட சப்செட் தான் A. இது A அப்படிங்கிற செட்டோட க்ளோசர் செட் எப்படி டிஃபைன் பண்றாங்க, A பார்னு டிஃபைன் பண்றாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் பாருங்க. இந்த A பார் எப்படி கிடைக்குதுன்னா the intersection of closed set which contains A அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஏன்ற செட்டை உள்ள வச்சிட்டு இருக்கிற எல்லா செட்டுக்கும் பொதுவா இருக்கிற கணம், அதாவது கரெக்டா சொன்னா ஏவை உள்ளடக்கும் அனைத்து கணங்களின் பொதுவான கணம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இந்த ஏ அப்படிங்கிற செட்டை 0, 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கிற செட் பார்த்தீங்கன்னா நிறைய செட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2 இப்படி ஒரு செட் இருக்குது. சாரி, -1, 2, நெக்ஸ்ட் -2, 2, -3, 3. ஸோ இது எல்லா செட்டிலையும் பார்த்தீங்கன்னா இது எல்லா செட்டிலுமே இந்த செட் வந்து சப்செட்டா தான் இருக்கும். பட் அவங்க சொல்லி இருக்கிறது இந்த ஏவை உள்ளடக்கும் அனைத்து கணங்களின் பொதுவான கணம் சொல்றாங்க. இது மொத்தத்துக்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தா நமக்கு என்ன வருமோ அதுதான் வந்து இந்த செட்டோட க்ளோஷர் செட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட், பட் இத இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் செட் இதை உள்ள வச்சிட்டு இருக்கோம். தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1. ஸோ இது கூட இந்த ஏ வந்து இதுக்குள்ள கூட இருக்கு. ஸோ இது மொத்தத்துக்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா அங்க இருக்கிறதுலேயே அந்த ஸ்மாலஸ்ட் செட் எதுன்னு பாத்தீங்கன்னா 0, 1. ஸோ இதுக்கு பேரு தான் க்ளோசர் செட் ஆஃப் ஏன்னு நம்ம சொல்றது. அதாவது அந்த ஏவை முழுமையா உள்ள வச்சுட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ஏ பார் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஏ அப்படிங்கிற இந்த செட்டை -∞, 0ன்னு எடுத்தோம்னா இதோட க்ளோசர் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தட் இஸ் ஏ பார் விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி க்ளோஸ்ட் போட முடியாது. ஸோ ஓப்பன் இன்டர்வல் 0, இங்க வந்து க்ளோஸ்ட் பிராக்கெட் போடணும். ஸோ திஸ் இஸ் த க்ளோசர் ஆஃப் திஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த க்ளோசர் ஆஃப் ஏவை இன்னும் சிம்பிளா கூட சொல்லலாம். அதாவது க்ளோசர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஏ செட் கண்டிப்பா இருக்கணும், யூனியன் ஆஃப் டெரைவ்டு செட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ இதுக்கு உங்களுக்கு மீனிங் கண்டிப்பா புரியும். டெரைவ்டு செட் அப்படிங்கிறது இந்த ஏ செட்டோட எல்லா லிமிட் பாயிண்ட்டும் இருக்கிற அந்த செட்டை தான் நம்ம டெரைவ்டு செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு முன்ன போட்ட அதே எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க.
0,1 அப்படின்னு ஏன்ற செட் எடுத்தோம். இப்போ இதோட டெரைவ்டு செட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0வும் 1ம் லிமிட் பாயிண்ட் தான், அதுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட் தான். அப்போ டெரைவ்டு செட் அப்படிங்கிறது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 வரும். இந்த ஃபார்முலாவிலேயே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கூட ஏ அப்படிங்கிறது ஓப்பன் இன்டர்வல் 0,1 யூனியன் டெரைவ்டு செட் ஆஃப் ஏன்றது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. அப்போ நமக்கு பெரிய செட் தான் வரும், அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 வரும். ஸோ இதுல இருக்கிற ஒரே ஒரு கிரிட்டிக்கலான சம்மு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செட் கொடுக்குறாங்க. A ஈக்குவல் டு 1, 1/2, 1/3 எக்ஸெட்ரா. இன் ஜெனரல் டேர்ம் 1/n ஆல்சோ போயிட்டே இருக்கு. ஸோ இந்த செட்டோட க்ளோசர் செட் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஃபைண்ட் க்ளோசர் ஆஃப் ஏ. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அதாவது க்ளோசர் ஆஃப் ஏன்னு எழுதுனீங்கன்னா கண்டிப்பா செட் ஏ இருக்கணும் யூனியன். ஸோ இந்த செட்டோட டெரைவ்டு செட், அதாவது இந்த செட்டோட லிமிட் பாயிண்ட் நமக்கு வேணும். அந்த லிமிட் பாயிண்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ண செட்டுக்கு பேர் தான் டெரைவ்டு செட். ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஸ்கிரீட் செட்டு. இதுல இருக்கிற ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் எதுனா 0 தான். அப்போ அந்த 0வை இதோட இன்க்ளூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் க்ளோசர் ஆஃப் திஸ் செட். அப்போ க்ளோசர் ஆஃப் ஏன்றது ஏ யூனியன் சிங்கிள்டன் செட் 0 அப்படின்னு எழுதணும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதுலயும் சில பேசிக்கான ரிசல்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் க்ளோஸ்ட் இஃப் ஏ ஈக்குவல் டு க்ளோசர் ஆஃப் ஏ. ஸோ மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு செட்டு க்ளோஸ்டு செட்டா இருந்தா அந்த செட்டும் அதோட க்ளோசர் செட்டும் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். அதாவது சிம்பிளா சொன்னா ஏ ஈக்குவல் டு ஏ பாரா இருக்கும். அதே மாதிரி a set S is closed if it contains all its limit points. அதே மாதிரி தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கும் மீனிங் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஒரு செட்டு க்ளோஸ்டு செட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்குள்ள அதோட எல்லா லிமிட் பாயிண்ட்ஸும் இருக்கும். அதே மாதிரி எல்லா லிமிட் பாயிண்ட்டும் ஒரு செட்டுக்குள்ள இருக்குதுன்னா கண்டிப்பா அது க்ளோஸ்டு செட்டா தான் இருக்கும். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தான் அது. நெக்ஸ்ட், த டெரைவ்டு செட் ஆஃப் எனி செட் இஸ் க்ளோஸ்டு செட். டெரைவ்டு செட்னு ஒன்னு இருந்தா கண்டிப்பா அது க்ளோஸ்டு செட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட், கடைசியா ஒரே ஒரு டெஃபினிஷன், அதாவது டென்ஸ் செட். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டெஃபினிஷன் தான். எ சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் M is said to be dense in M if A bar equal to M. இங்க A bar அப்படிங்கிறது க்ளோசர் ஆஃப் A. அதாவது சிம்பிளா சொன்னா ஒரு செட்டும் அதோட க்ளோசர் செட்டும் ஈக்குவலா இருந்தா அதை நம்ம டென்ஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம். இன் அதர் வேர்ட்ஸ், எ செட் ஹேவிங் லிமிட் பாயிண்ட்ஸ் தென் செட் இஸ் டென்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த டெஃபினிஷன் புரியும். எந்த செட்டுக்கு அதோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதே செட்டில் இருக்கோ அந்த செட்டை நம்ம டென்ஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ஸோ இதுக்குள்ள அதோட எல்லா லிமிட் பாயிண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ இந்த செட்டை நம்ம டென்ஸ் செட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஓப்பன் இன்டர்வல் 0,1 நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. ரீசன், இந்த செட்டுக்குள்ள 0, 1 கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே இன்னொரு டெஃபினிஷன் கூட இருக்கு, பர்ஃபெக்ட் செட். ஸோ சேம் டெஃபினிஷன் தான். எப்போ ஒரு செட்டு நம்ம பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒரு செட்டு க்ளோஸ்டாவும் இருக்கணும், அந்த செட்டுக்குள்ள அதோட எல்லா லிமிட் பாயிண்ட்டும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம பர்ஃபெக்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். எ செட் E is perfect if E is closed and if every point of E is a limit point of E. ஸோ இந்த டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும். ஒரு செட்டுக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே அதோட லிமிட் பாயிண்டா இருக்குது அப்படின்னா அந்த செட்டை நம்ம பர்ஃபெக்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ளோசர் டெஃபினிஷன் மாதிரி தான். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.